பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த விடுதலையின் நாளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஏன் அப்படின்னா, அவர் விடுதலை அளிக்கக்கூடிய பிரச்சனைகள்லிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் விடுதலை இல்லாத ஒரு பிரச்சனையே கிடையாது, பதில் இல்லாத பிரச்சனையே கிடையாது. வேதத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கு. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பார்ப்போம். யோவான் 8:32 சொல்லப்பட்டபடியாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சரியான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது விடுதலை நிச்சயமாய் உண்டாயிருக்கும். எந்த பிரச்சனையும் பதிலளிக்கப்படாம இருக்கவே இருக்காது. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இருதயத்துல வைத்து வாயை திறந்து பேசணும். அதுக்கான வசனங்களை தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். இதெல்லாம் எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ரொட்டீனா திரும்பமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தியானித்து கொண்டே இருக்கும்போது தான் அது நம்ம ரத்தத்தோட கலக்கும். விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாய் முடியும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யோவான் 8:32 அந்த வார்த்தையோடு கூட இன்னைக்கு சத்தியத்தை தொடங்குவோம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரியான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சரியான சத்தியத்தை நாம் அறியணும். பாருங்க, காய்ச்சல் அப்படின்னா நம்ம என்ன குரோசினை சாப்பிடுவோம், இல்லைன்னா பேராசிட்டமால் சாப்பிடுவோம். சரியான மாத்திரைய, காய்ச்சலுக்கு போய் ஏதோ ஸ்டமக் அப்செட் ஆகிற மாத்திரையை போய் சாப்பிட மாட்டோம். இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை அப்படின்னு சரியா போய் சாப்பிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான வார்த்தையை, சரியான வார்த்தையை கர்த்தர் வேதத்துல வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு அநேகர் ஃபோன் பண்றீங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்றீங்க. நிறைய பிரச்சனைகள், தாங்கவே முடியல, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அதுக்கான பதிலை நாம் வேதத்திலிருந்து எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு பதில் உண்டாயிருக்கு. பாருங்க, மார்க் 11:23 நம்ம படிக்கிறோம். மார்க் 11:23 விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும், யார் வேண்டுமானாலும் இந்த பிரச்சனையை பார்த்து பேசலாம். சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஜெபம் பண்றது சரி. ஆனா நீங்க இந்த வார்த்தைகளை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உங்க பிரச்சனைக்கு நேரா வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த சண்டையின் ஆவியை, இந்த குழப்பத்தின் ஆவியை நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்றேன். இந்த தரித்திரத்தை பார்த்து நான் பேசுகிற இயேசுவின் நாமத்தினால நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று என்னுடைய இருதயத்துல சந்தேகப்படாம பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது வெக்கப்படாம பேசணும். பாருங்க, எவ்வளோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறோம். கெட்ட வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை எவ்வளோ பேசுறோம். விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு வாய் கூசுது, பேசுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது. என்னால பேச முடியல, என்னால ஜெபிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தை என் வாயில வரமாட்டேங்குதுன்னு சொல்றோம். பிரியமானவர்களே, நீங்க இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இருதயத்திற்குள்ள விசுவாச வார்த்தைகளை நீங்க பதித்து வைக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை, விசுவாசத்தின் செய்திகளை, சரியான சத்தியங்களை எப்பொழுதும் நம் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். பிரச்சனை அதிகமா இருந்தா, வியாதி அதிகமா இருந்தா டோசேஜ் அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நிறைய வசனங்களை எடுத்து படிக்கணும், நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், ஓயாத வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்க இதை செய்தாதான், இது ஒன்றுதான் பிழைக்கிறதுக்கான வழி. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சகரியால படிக்கிறோம். பாருங்க, கர்த்தரை தேடுறது தான் நமக்கு ஒரே வழி. பிரியமானவர்களே,
பாருங்க, ரோமர் 10வது அதிகாரம் 8, 9, 10. இதுதான் ரட்சிப்புக்கான வழி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்கான வழியை ஆண்டவர் அங்க வச்சிருக்காரு. எப்படி வார்த்தைகளை நம்ம சொல்லணும், யாரை விசுவாசிக்கணும், எந்த வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 8, 9, 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா ரட்சிப்புக்கான வசனம் என்ன பண்ண? இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை நான் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கும் போது, அதை என் வாயினால அறிக்கையிடும் போது எனக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது எனக்குள்ள ரட்சிப்பு உண்டாகுது. பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். அடுத்தது 10வது வசனம் பாருங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இது பாவ மன்னிப்புக்கான வசனம். எல்லா ரட்சிப்புக்கும், தரித்திரத்திலிருந்து விடுதலை, குடும்பங்களின் பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை, எல்லாத்துக்குமே வசனம்தான் விடுதலை. பாருங்க, வசனத்தை நம்ம இருதயத்துல விசுவாசித்து அதை வாயில சொல்லும் பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கான ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நல்லா விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இருதயத்துல விசுவாசித்து வாயில பேசணும், இருதயத்துல வசனங்களை விசுவாசிக்கணும். கர்த்தாவே, பயமா இருக்கா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆதலால் நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி சொல்லும் போது பயத்தின் ஆவி நம்மளை விட்டு போகும். பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவுகள் நம்மளை விட்டு போகும், நம்ம குடும்பத்தை விட்டு போகும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க எத்தனையோ பேருக்கிட்ட நீங்க ஜெபத்துக்கு சொல்லலாம், இன்னும் உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆயிருக்க மாட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சர்ச்சா மாறி போகலாம், ஒவ்வொரு ஊழியக்காரரிடமா நீங்க மாறி போகலாம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வழி, ரட்சிப்புக்கான ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில தான் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கு. கர்த்தர் அப்படிதான் திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. யார் விசுவாசிக்கிறாங்களோ நீங்க வசனத்தை எடுத்து உங்க வாயில வையுங்க. நீங்க பேசும்போது அது உங்க இருதயத்துக்குள்ள போகும், இருதயத்துக்குள்ள இருந்து வசனம் வெளியே வரும். காதுல விசுவாச வார்த்தைகளை கேளுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம காதுல கேட்டு அது இருதயத்துக்குள்ள போய் அது வாயில வரும்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகிறத நீங்க பாப்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாதான் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாகும் அப்படி இல்லை. ஊழியக்காரங்க ஜெபிக்கலாம், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டேதான் இருக்கலாம். என்னுடைய டிவி வியூவர்ஸ்க்காகவும் சரி, யூடியூப்ல என்னுடைய செய்தியை கேட்கிறவர்களுக்காகவும் அனுதினமும் நான் ஜெபித்து வர்றேன். ஆனா அதுக்கு மேல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்க வாயில வச்சு பேசணுங்கிறது தான். அதை சொல்லிதான் கர்த்தர் எங்களிடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நாங்க ஜெபிக்கிறதுனால நீங்க விடுதலை அடையிறது அது ரெண்டாவது. முதல்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உங்க வாயில வச்சு பேசும் பொழுது உங்க பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா நீங்க விடுதலை ஆவீங்க. இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் அதிகமான வார்த்தைகளை சொல்லி உங்களோடு கூட ஜெபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு காரியம், நாம் யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய பிரச்சனைகளுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். இப்படி சொல்றத வாயில வச்சு இருதயத்துல விசுவாசித்து நீ பேசு அப்படின்னா நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். அப்பதான் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடைய முடியும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையே, ஆண்டவரே என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம அழுதுட்டு இருக்கிறதுனால நம்ம பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்போடு கூடவும் வெகு தாழ்மையோடு கூடவும் உங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொள்றேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் நம்ம பிழைப்பதற்கான வழியை கர்த்தருடைய வார்த்தையில வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார்.
அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் இல்லை. நமக்கு கர்த்தர் கிருபையாக அவருடைய வேதத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம இரவும் பகலும் அதை தியானித்து அதை பேசும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி வாழ்வு சாத்தியமே. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தோல்வி என்பது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. கிறிஸ்து நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு இந்த வெற்றியை சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதை விசுவாசத்தில் நம்ம எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான் வேலை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.